Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க இந்த மாதிரி woolen ஸ்வெட்டரை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்போம், அது வந்து குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி மறுபடியும் நம்மளோட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வெட்டரை வந்துட்டு இது வந்து ரொம்ப சின்ன ஸ்வெட்டரு, ரொம்ப வந்து ஒரு கை குழந்தையாக இருக்கும் போது யூஸ் பண்ணுறது. இப்போ பையன் வளர்ந்துட்டானா, பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு தான் வந்துட்டு இதில் வந்து ஒரு கேப் வந்து ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து பனிக்காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ஸ்வெட்டரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட குழந்தைங்களோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி வரைஞ்சிக்கிறேனோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பீஸ் இருக்குது. 2 பீஸுமே இந்த மாதிரி ஒரே சைஸுக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அந்த சைடு அப்படியே மடித்து வச்சு வெட்டும்போது ஈவனாக இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம வந்து ஊசி நூல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிஷின் வச்சுருந்தீங்கன்னா மிஷினில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஊசி நூல் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப தள்ளி நம்ம வந்து தையல் போடக்கூடாது. நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷினில் தைச்ச அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கையால் தைக்கிறதுலேயுமே கிடைக்கும். ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சிட்டு உங்களுக்கு வந்து முடிக்கும்போது காமிக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ முடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து முடிச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த கேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதோட ஹெட்டில் வந்துட்டு அந்த ஓரத்தில் ஒரு பட்டன் ஏதாவது வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்வெட்டரில் மீந்த ஒரு பீஸ் எடுத்து ஒரு டிசைன் மாதிரி மேலே வந்து ஒரு குஞ்சம் மாதிரி வைக்க போகிறேன். இந்த ஸ்வெட்டரில் இந்த முதுகு சைடில் ரெட் கலரில் இந்த பீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் கட் பண்ணி அந்த குஞ்சம் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் எடுத்திருக்க இந்த ஸ்வெட்டர் வந்து ரொம்ப சின்னது, ஒரு 6 மந்த் பேபி யூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் எடுத்திருக்க ஸ்வெட்டரில் நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சைடாக கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம வந்து வேறு டியாவாய் பார்க்கலாம் இந்த உல்லன் ஸ்வெட்டர் கிளாத் வச்சுட்டு. இப்போ வந்துட்டு நான் அந்த கிளாத்தை வந்து 2 அப்படியே மடிச்சுட்டு அதோட மடித்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஊசி நூல் வச்சுட்டு. நல்லா நெருக்கி தையல் போட்டுக்கிறேன். அப்போ வந்து அது ஒரு குஞ்சம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் குஞ்சம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு இந்த கேப்போட மேல் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து குட்டி பையன் அப்படிங்கிறதுனால இதை வைக்கிறேன். உங்களோட பையன் பெரிய பையனாக இருந்தால் இதை வைக்காதீங்க. இது இல்லாமல் ஒரு பட்டன் மட்டும் வச்சிங்கன்னா பெரிய பசங்களுக்கு கூட இந்த கேப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டு இந்த இடத்துல பின் சைடில் வந்து தையல் போட்டுக்கிறேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா மாதிரி. இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து திருப்பி பார்க்கலாம். இந்த குல்லா வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னோடய பையனுக்கு நான் வந்து இதை போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். என்னோடய பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களோட பையனோட ஹெட்டோட சைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே ஓல்டு ஸ்வெட்டர்லேருந்து. ஸோ நம்ம அழகாக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த டியாவாய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இப்போது இந்த ஸ்வெட்டர்லேருந்து மீந்த பீஸில் கை வந்து 2 கை சைடுமே இருக்குது இல்லைங்களா, அந்த கை சைடை வந்துட்டு நம்ம வந்து ஒரு சாக்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கையோட இந்த ஓப்பன் சைடு வழியாக நம்ம வந்து காலை வந்து பேபியோட இந்த காலை வந்து உள்ளே விட்டுக்கலாம்.
ஸோ என்னோடய பேபிக்கு வந்து சின்ன பையனுக்கு தான் வந்து இந்த சாக்ஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா நான் எடுத்துருக்க ஸ்வெட்டர் வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து இவனுக்கு வந்து 5 வயசு ஆகுது இல்லைங்களா, அவங்களோட பேபிக்கு வந்து 5 வயசுக்குள்ளே இல்லை 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சின்ன ஸ்வெட்டரில் பண்ணலாம். பெரிய ஸ்வெட்டராக இருந்துச்சுன்னா பெரிய பசங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி நான் லெக்கின்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அது வேணால் பாருங்கள். என்னோடய பெரிய பையனுக்கு செஞ்சுருப்பேன். இப்போது காலில் மாட்டி விட்டதுக்கப்புறம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் கட்டை விரலிருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கிராஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சமாக தையலுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லைனா இந்த மாதிரி கால்லையே வச்சுட்டு கூட அப்படியே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க காலில் வச்சுட்டு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம கழட்டிடலாம். இந்த அளவை வந்து வச்சுட்டு அடுத்த கையில் இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி வளைவாக இருக்குது பாருங்கள். இது போலவே நம்ம இதை மெஷராக வச்சுட்டு இந்த கையிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உல்லன் அப்படிங்கிறதுனால உல்லன் டிஷர்ட் கிளாத் அதெல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். குழந்தைங்களோட காலுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளைஞ்சி கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு பத்துமா பத்தாதா அப்படிங்கிற ஃபீலிங்கே வேணான்னு தூக்கி போடுற இந்த மாதிரி வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு மழைக்காலத்துக்கு குளிர்காலத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏசி போட்டு தூங்கும் போது அவங்களுக்கு வந்து சில்னஸ் ஏறாமல் இருக்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரெண்டையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தான் இதையுமே நான் தைக்க போகிறேன். உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க, அவ்வளோதான். சாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கிளாத்தில் மட்டும்தான் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து டிஷர்ட்டோட இந்த கைகள் இருக்குது இல்லைங்களா, ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்டோட கைகள், அதில் லெக்கின்ஸ் பேண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா வந்து இது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காலுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளைஞ்சி கொடுக்கும். ஸோ போட்டு விட்டோன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. ஒன்று வந்து நான் வந்து ஊசி நூல் வச்சு தைச்சிக்கிறேன், இன்னொன்று வந்து நான் மிஷினில் தைச்சிக்கிறேன். ஃபைனலாக வந்து நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஊசி நூல் வச்சுட்டு தைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு முறை தைச்சிட்டு அகைன் இன்னொரு முறை அது மேலேயே தைச்சிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஊசி நூல் வச்சுட்டு கையால் தைச்சா மாதிரி தெரியாது, ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஊசி இப்படி கொடுத்துட்டு அப்படியே துணியோடு இப்படி நான் தைக்கிறத பார்க்கையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு சாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்ஸை தைச்சா மாதிரியே அந்த சாக்ஸுமே தைச்சிக்கலாம். அந்த சாக்ஸை நான் மிஷினில் தைச்சிட்டு இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கையால் தைச்சதுமே சரி இல்லை மிஷினில் தைச்சதுமே சரி எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ தையல் நம்ம போடுற விதம் தான் அப்படி. இப்போ பாருங்கள், ரெண்டுமே தைச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து இதை வந்து குட்டி பையன் காலில் மாட்டி விட போகிறேன். இந்த சாக்ஸ் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் நைட்டு தூங்கும்போது இந்த சாக்ஸை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நம்ம வீட்டு மார்பிள் இல்லை கிரேனைட் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து சில்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலில் ஏறும் இல்லையா, அப்போ வந்து ஸ்லிப்பருக்கு பதில் இந்த மாதிரி நம்ம அழகாக மாட்டி விடலாம். நீங்களும் 1-2 செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு. இப்போ வந்து ரெண்டையுமே மாட்டி விட்டுட்டேன். ஸோ நம்ம செஞ்சது மாதிரி இல்லை பாருங்கள், கடையில் வாங்கினது மாதிரி இருக்குது. வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்வெட்டர் வந்து எவ்வளோ அழகாக 2 விதமாக யூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற பனிக்காலத்துக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வேஸ்ட்டு ஸ்வெட்டர், டிஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பையனை வந்து எந்திரிச்சு நிற்க சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வெட்டர் வச்சு நம்ம வந்து 2 விதமாக ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.